கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், தேவன் நம்மை பரிபூரணமாய் சம்பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தான் எபிரேயர்கள் நீங்கள் இப்படி ஒரு வசனத்தை படிக்க முடியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மைகள் நல்லவைகள் எப்படியாம் பூரணமாய் சம்பூரணமாய் தேவன் கொடுப்பது எதுவும் அரைகுறையாய் இருக்க முடியாது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. ஆகவே சிந்தப்பட்ட ஒரு இரத்தத்திற்காக, அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் பெற்று அனுபவிக்க போகிற சகல ஆசீர்வாதங்களுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, ஆமாண்டவரே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்பா, ஓ நீர் எங்களுக்கு நன்மையானதை பரிபூரணமாய் இரத்தத்தின் மூலமாய் தந்திருக்கிறீர், நீ செய்திருக்கிறீர். நன்றி ராஜா. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அது விலையேற பெற்ற வல்ல இரத்தம், அது இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. உணர்ந்து பாடலாமா எல்லாம் சேர்ந்து? இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. மீண்டுமாய் மீண்டுமாய், இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. மீண்டும் சொல்லுவோம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சொல்லுவோம் சொல்லுவோம். பாவங்கள் யாவையும் நீக்கி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, ஓ இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக அப்பா எனக்காய் சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே,
விலையாக சிந்தப்பட்டதே ரத்தம் ரத்தம் நமக்காய் ரத்தமே சிந்தப்பட்ட நன்றி செலுத்துவோம் விலையேற பெற்ற விலையேற பெற்ற ரத்தமே அப்பா ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தம் சொல்லுங்க சொல்லுங்க தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தம் கரங்களை உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற விலையேற பெற்ற ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக சிந்தப்பட்ட தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை எவ்வளவு விலையேற பெற்றவளாக மாற்றி இருக்கிறது ஏனென்றால் அது ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற ரத்தம் அது சொல்லி பாடுவோம் நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஹல்லேலூயா இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் சமீபமாய் மாறி இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் பாவங்களால் கழுவப்பட்ட எங்களுக்கு ஓ பரிசுத்தமா நீதிமா தேவ பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்த உடைய ரத்தத்தை நினைத்து ரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே எத்தனை பேர் சொல்ல முடியும் ஈடு இணை இல்லாத ஒப்பு நிகர் இல்லாத விலையேற பெற்ற ரத்தம் அது நமக்காக இயேசுவையே பாருங்கள் ரோமர் 8 படிக்கும் பொழுது அவருடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்திருக்க அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் அப்படியானால் பிரியமானவர்களே இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது தேவனிடத்தில் இருந்த விலையேற பெற்ற ஒன்று பரிசு நமக்காக இயேசுவாய் அவருடைய இரத்தமாய் இருந்தது ஆம் நான் இப்படி சொல்லுவேன் பிதாவிடத்தில் கேட்டார் நீர் என்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் என்று கேட்டார் அவர் சொல்லுவார் என்னுடைய ஒரே பேரான குமாரனையே உனக்கு கொடுத்து உன்மேல் அன்பு செலுத்தினேன் என்று சொல்லுவார் இயேசுவிடத்திலே கேட்டார் என்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார்
உனக்காய் என் ஜீவனையே தந்து என் ரத்தம் முழுவதுமே சிந்தி உன்னை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவார். எத்தனை அன்புள்ள தகப்பனவர், எத்தனை அன்புள்ள சகோதரனவர். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சொல்லுங்க சொல்லுங்க. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அவ்வளவு நேசம் கொண்ட தகப்பன் நமக்கு உண்டு. அத்தனை அன்புள்ள தெய்வம் நமக்கு உண்டு. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கம் அடைவதே இல்லை. ஆகவே இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தெய்வம். அன்றைக்கு அந்த பெத்தேலிலே யோசித்து பாருங்கள். அந்த யாக்கோபு தனிமையில் மிகுந்த செல்வந்தனுடைய ஒரு மகன். ஆனால் இப்பொழுதோ கைவிடப்பட்ட நிலையிலே, பெற்றோராலே துரத்தி விடப்பட்டு, நீ போய்விடு, உன் ஜீவனை பறித்துக் கொள்ள உன் சகோதரன் தேடிக்கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், எவ்வளவு இக்கட்டான நிலை. சகோதரன் தேடுகிறான், கொலை செய்ய தேடுகிறான். பெற்ற தாயும் தகப்பனும் தன்னை வைத்து பாதுகாப்பார்கள் என்ற நம்பின நம்பிக்கை அற்றவனாய் தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போகிற அந்த காட்டின் அந்த இரவு பகுதியிலே யோசித்து பாருங்கள். எதிர்காலம் என்னவென்று தெரியல, எல்லாம் சூனியமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய நிலை அப்படி இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த நாள்ல கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காய். ஆமாப்பா, அன்றைக்கு யாக்கோபு தனிமையில் இருந்த பொழுது ஒருவனாயிருக்கையிலே அன்று நீர் அவனை அந்த பெத்தேலிலே ஆசீர்வதித்து திரும்பி 20 ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு வர செய்த ஆண்டவர். நாளிலும் கூட தேவ ஜனமே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இந்த நிலைமையை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி எதிர்காலம், என்ன செய்ய போகிறேன்? ஆம், அவரை நம்பி வந்த நீங்கள், அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் சொல்லுவோம், ஆமாண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம், நாங்க வெட்கப்படுவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆளுடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி ஆராதித்து ஏல் எல்லோஹே. எஸ் ஃபாதர், ஆமாப்பா, எங்க சூழலை அறிந்திருக்கிற தெய்வம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமாண்டவரே நீர் ஏல் எல்லோஹே. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, விசுவாசத்தோடு சொல்லுவோம் கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள். நல்ல கைத்தட்டி பாடலாமா? ஏ எல்லோகே 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 உம்மை தூதி பாடுவோம். எல்லோகே 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 உம்மை தூதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். கைத்தட்டி ஏல் எல்லோகே எல்லோகே
எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே ஆராதிப்போம். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்முந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்முந்தையை என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. நிச்சயம் வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தட்டி. எல்லோகே ஹல்லேலூயா, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்முந்தையை என்னை கைவிடல. கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே கைத்தட்டி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே அப்பா உம்மை துதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை வெறும் கையாயிருந்தாலும் ஆனந்தமே லூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடலாமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருக்கும் விசுவாசத்தோடு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம் இது. கர்த்தர் உன் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் தானே. ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே உன் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிற வேளை இது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை தம்முடைய மகத்துவ கிரியைகளை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மறைவு சல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் சொல்லுவோமா? உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, ஆனந்தமே பா அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ ராஜாதி ராஜா. ஓ ராகமா ஷாதரபா. உன்னதமான தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபின் கையிலே ஒன்று இல்லைத்தான் உண்மை. ஆனால் சர்வவல்லமையுடைய தேவனுடைய கரத்திலே அவருடைய எதிர்காலம் வாழ்க்கை இருந்தபடியினால் அதே இடத்தில் மீண்டும் வரும் பொழுது இரு பரிவாரோடு வரச் செய்தாவே ஆண்டவர் நிச்சயம் வழி நடத்துவார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். சொல்லுங்க சொல்லுங்க. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ராஜா. அல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. வாழ்கின்ற
எனக்கு என்றும் விடுதலை. இந்த வார்த்தையை சொல்லுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். சொல்லி ஆராதிப்போம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. நல்ல கையை தட்டி ஆராதித்து அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? இரவின் பயங்கரம், ஆமென், பகலின் அன்பு எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிட முடியாது. உன்னதமான மறைவில் இருக்கிற தேவ ஜனமே, ஓ ராகாவா ஷாதா ராகாவா எல்லாம் சேர்ந்து ஆராதித்து துதித்துக் கொண்டு இரவில் பயங்கரம் பகலில் நம்பு எதற்கும் பயம் இல்லை. சொல்லுங்க இந்த வார்த்தையை. இரவில் பயங்கரம் பகலில் நம்பு எதற்கும் பயம் இல்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம். அப்படி உறைவிடமாய் இருக்கிறவங்க கைகளை தட்டி ஆராதித்து அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுவோம். அல்லே நிச்சயம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிற ஆமென் தேவன் நம்மோடு இருக்கிறபடி நான் எதற்கும் கலங்காமல் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. சொல்றீங்களா? பாவப்பா. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றுமே பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை கரம் தட்டி ஹல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜீசஸ் உம்மை எப்போதும் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இரும். இந்த வார்த்தையை சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவரை துதிக்கிற தேவ ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சமூகத்துல அருமையான தேவனுடைய ஜனங்கள் இந்த நாள்ல கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. தானியேல் 3:18 விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த தெய்வத்தை மட்டுமே நம்பி இருப்போம், சேவிப்போம், விசுவாசிப்போம். இவரை தவிர எங்களுக்கு வேறே ஒரு கதி இல்லை, வழி இல்லை என்று விசுவாசிக்கிற எந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் இருந்தாலும், அருமையானவர்களே, அப்படி விசுவாசித்திருந்த இந்த 3 நபர்களுக்கும் 4வது நபராய் தீச்சுளையின் நடுவிலே விடுவிக்க இறங்கின அதே தெய்வம் இந்த நாளிலும் கூட அவர் மேல் அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்து, எனக்கு அவர்தான் அற்புதம் செய்ய வேண்டும், அவரைத்தான் உயர்த்துகிறேன், ஆராதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் சமூகத்திலேயே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிற தேவ ஜனமே, உன் தேவன் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பதற்கு உன் சூழ்நிலையிலே, அன்றைக்கு அக்னி சூழ்நிலையிலே 4வது நபராய் இறங்கினார். இன்றைக்கு உன்னோட வேதனை, உன் வியாதி, உன் பிரச்சனை, உன் போராட்ட நடுவிலே அவர் இறங்கி, எத்தனை பேர் விசுவாசிக்க முடியாது? அவர்களை விடுவித்த அதே ஆண்டவர். அவர்கள் சொன்னார்கள், விடுவிக்காமல் போனாலும் அவர் மேலேயே நம்பிக்கை. இந்த நாளிலும் கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவ சமூகத்தில் சொல்றீங்களா அந்த வார்த்தையை? துதிப்பே துதிப்பே
துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோம் சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. இவர்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை தேவன் செய்வார். இப்பொழுது உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆகவே தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, ஆயிரமான நன்மைகளை அவர் செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்துல நம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீர் ஆயிரமான நன்மைகளை செய்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன். நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஜீசஸ் ஹalleluya. என்னை கைவிடாதவரே, என்னை நடத்துகிறவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எங்களுக்கு அப்படி நன்மை செய்வீர். நீ செய்து கொண்டு இருந்தீர், இருக்கிறீர், இருப்பீர். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் தந்தீரே அப்பா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல எபினேசராய் என்னை தேடி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. விசுவாசத்தோடு ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க அந்த வார்த்தைய. நல்ல இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. என் தேவை பெருகும் போது சிக்கிடாமல் காத்து உம் கரங்கள் என்றும் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கிடாமல் காத்து உதவும் கரங்கள் நான். ஓ ஜீசஸ், ஓ ஃபாதர் காட், எல்லா நெருக்கத்திலும் எங்களை விடாமல் காக்கிறவர். ஓ நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காத்து ஓ காத்திடும் நல்ல கர்த்தரே. ஓ ஜீசஸ், ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. விசுவாசத்தோடு பாடுவோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்களை உயர்த்தி. நல்ல எபினேசராய் என்னை சூழ்ந்து கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை சூழ்ந்து கொண்டீரே. நன்றி
நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் என்று பாடுவார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை ஆமாப்பா மடிந்திடாமல் தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தர் சொல்லுகிற பார்த்து எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும். கரங்களை உயர்த்தி எபினேசரை நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் ஆராதித்து நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லை. எபினேசரா எபினேசரே உம்மை ஆராதிக்கிறேன். நல்ல எபினேசரா ஆராதிங்க ஆராதிங்க ஜீசஸ். எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. நடத்தி வந்த பாதையில் நினைத்து பார்க்கும் பொழுது தேவைகளை பார்க்காதிருங்கள். எதிர்பார்ப்புகள் அல்ல, நடந்த தோல்விகள் அல்ல, எந்த சூழ்நிலையில் அவரையே பார்த்தவரை ஆராதிக்க விடுவிக்காமல் போனாலும் தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு சந்ததி எழும்பட்டும். அந்த சந்ததி நாமா இருக்கட்டும். சொல்லுங்க ஆண்டவரா, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. எங்களை அழிந்திட விட மாட்டீர். எங்களை அந்த நெருப்பு சூழ்நிலைகள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எங்களை அழித்திட விடவே மாட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை காப்பாற்றின அதே தேவன் அந்த நெருப்பின் வாடை கூட அந்த சரத்திலே படாத அளவிற்கு எந்தளவா 7 மடங்கு நெருப்பின் சூளை சூடேற்றப்பட்டது. தூக்கி போடப்பட்டவர்களெல்லாம் அழித்து போட்டது. ஆனாலும் எங்களை அழிக்க முடியாது. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல பிதாவே, உம்மை ஆராதிக்கும் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார் என்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார் என்று ஜனங்கள் அறிக்கை செய்ய சாட்சி பகிர தேவன் பலத்த அற்புதங்களை செய்கிறார். அருமையான ஜனங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சகல துதி கன மகிமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.